ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்துன்னு நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. சுரேஷும் அவங்களுடைய பையன் பாக்யராஜுமே வந்துடுவாங்க. அம்மா என்னம்மாச்சும்மா, எதுக்குமா அந்த அளவுக்கு சத்தம் போட்டு கத்திட்டு இருந்தீங்கன்றாங்க. டே பாக்யராஜ், இந்த மதி தான் இந்த வீட்டில் அடங்காது, நம்ம பேச்சு கேட்காம சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிருந்தா. ஆனால் இப்போ உன் பொண்டாட்டியுமே ரொம்ப மாறிட்டான்றாங்க. மதி கூட சேர்ந்து சேர்ந்து என்ன எதிர்த்து பேசுறாடா, என்கிட்ட தேவையில்லாம வந்து இது பண்ணிட்டு இருக்கான்றாங்க. மலருன்றாங்க, எங்க அத்தை பண்ணது ரொம்ப தப்புன்றாங்க. முதல்ல ரெண்டு பக்கமும் நியாயத்தை கேளுங்கன்றாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம முதல்ல உங்களுடைய அம்மாக்கே நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்கன்றாங்க. சுரேஷ் இருந்துட்டு என்ன நீ ஆச்சுன்னு கேட்கவும் அப்புறமா நடந்த விஷயத்த சொல்றாங்க. இது மாதிரி அவங்களுடைய இன்னர்ஸ்ல அவங்க தானே துவைக்கணும், அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம மாமாத்துல கையில துவைச்சு போட சொல்லிட்டு இருக்காங்க மதியன்றாங்க. நீங்களே சொல்லுங்க, எப்படியாச்சும் கையில துவைக்க முடியுமா? மிஷின்ல போட்டா கூட பரவாயில்ல, இதுக்கு முன்னே நான்லாம் மிஷின்ல தான் போட்டுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது மதிய கையில துவைக்க சொன்னா கோவம் வரும், எனக்கும் தான் வந்துச்சு. அதை தான் அத்தை கிட்ட கேட்டேன்றாங்க. உடனே வந்து சுரேஷ் இருந்துட்டு, அம்மா என்னம்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னம்மா எப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்றாங்க. சுரேஷ், நான் என்னடா பண்ணேன், என்னோட எப்படி சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. அம்மா பண்ணது தப்பு, அவங்களுடைய இப்போ ட்ரெஸ் அவங்கவுங்க தாம்மா துவைச்சுக்கணுன்றாங்க. அது இந்த மாதிரி எல்லாம் அவங்கவுங்க தாம்மா துவைக்கணும், அதை விட்டுட்டு கையில துவைக்க சொல்லி இது மாதிரி எல்லாம் ஏமா நீங்க இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு சுரேஷும் பாக்கியராஜும் சொல்றாங்க. இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்களேன்னு கேட்கவும் அப்படியே ராஜலட்சுமி ஷாக் ஆகுறாங்க. ராகவுமே ஷாக் ஆகுறாங்க. அப்பா இனிமேல் உங்களுடைய இதெல்லாம் நீங்களே தோச்சுக்கோங்கப்பா, அடுத்தவங்களை தூக்கி வைக்கிறதெல்லாம் ரொம்ப பாவப்பா அதெல்லாம்ன்றாங்க. இனிமேல் அம்மா அப்பாவால முடியல நீ தோச்சு போடுமா, அதை விட்டுட்டு இவங்களை தோக்கி சொல்லிட்டு இருக்காது அப்படின்ட்டு சுரேஷ் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியே மதிக்கும் மலருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.